யாரே சொல்லுவாங்கல்ல, எப்படி அப்படின்னு, தில்லுக்கு தில்லு வில்லுக்கு வில்லு ஜெயபத புல்ல ದೊರೆ ಸಿಂಗಂಡಿ ತೆವಡಿಯಾ ತೆವಡಿಯಾ ಜೋದಿ ಆಯ್ಗಾನ ಕೂದಿ ஜோதி ஆய்கான கூதி நான் மாமா கவிதை சொல்கிறேன். கேட்டுங்க, நான் கவிதை சொல்கிறேன் கேளுங்க. மாமாவளா அத்தமாவளா எனக்கு தெரியல. போன ஜென்மம் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே இருக்கு. உனக்கு இருக்கா? எஸ்எம்எஸ் பண்ண. உனக்கு இருந்தால் எஸ்எம்எஸ் பண்ணுறீங்க எப்படியா? நான் உன்னை திட்டுறதானே. இந்த ஜெயிலில் எதனா பிடிச்சி போடா, சென்ட்ரல் ஜெயிலில். நான் ஜெயிலுக்கு பக்கத்தால் தான் இருக்கேன், 2 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ். அந்த ஜெயிலில் போட்டால் திரும்பி வந்துடுவேன். உன்னோட சிறைச்செயலுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் பிடிச்சி போடு. என்ன அடி பொண்ணை என்ன பிடிச்சி போடுறி ஒன்றால் முடிஞ்சா. அப்படி இல்லையா மூடிக்கிட்டு எனக்கு கால் பண்ணுறது தேவையா? நான் வரேன். இந்த பௌர்ணமி தான் ஒன்று டைம். எதுவும் என் கையில் இல்லை, சாரி, என் கை தான், வெறும் கை. என் கை ஒன்றுமே இல்லை. என் அப்பா சிவன் பொத்த புள்ளன்ற மாதிரியா, ஜெய பெத்த புள்ள நான் தான். ஜெயக்கு பிறந்த புள்ளியும் நான் தான், ராமசாமிக்கு பிறந்த புள்ளியும் நான் தான், சிவனுக்கு பிறந்த புள்ளியும் நான் தான். உன்னால் எதனா நீ என்ன சொன்ன? எதனா பிடுங்க முடியுமா? பிடுங்க. இப்போ நான் சொல்கிறேன், உன்னால் பிடுங்க முடிஞ்சா பிடுங்க. இப்படியா வர்ற பௌர்ணமி வரைக்கும் உனக்கு டைம் நான் தரேன், சரியா? நான் வாழ்வேனா வீழ்வேனா எனக்கு தெரியாது. ஆனால் நான் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பேன்னு எங்கள் அம்மா வரம் வாங்கிக்கிறான். செத்து போனாங்க. செத்து போனாங்க, கெத்து போகாது. என் அப்பனுக்கு ஒரு கண்ணும் போயிடுச்சு. அதெல்லாம் சொன்னால் நான் அழுதுருவேன். நான் அழுகிறதுக்கு நான் விரும்பலை. ஒழுங்கு மரியாதையாக எனக்கு நீ கால் பண்ணுறியா பண்ண மாட்டியா?